பெரிய ரோல் மாடல் அவர். ம். அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பார் கண்டிப்பா சார். அந்த ஃபேமிலிக்கே. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆக்சிடென்ட்னால இவர் மறைஞ்சிட்டாரு. அந்த ஓட்டுநரோட நிலை என்ன சார்? அவர் பெல்ட் போட்டிருந்தாரு. பட் கை கால் அவருக்கும் பயங்கரமான ஐடி, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. ஓகே. பட்டு அது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நல்லதோ கெட்டதோ ஒரு அடியில் டக்குன்னு உயிர் போயிடுச்சு. அது கூட ஒரு வகைக்கு நல்லது. படுத்து அவஸ்தைப்படுத்து போல்ட்டு போட்டு அது போட்டு இது போட்டு மனுஷ உடம்பை சித்திரவதைப்படுத்தாமல் அவர் ரொம்ப சித்திரவதை அனுப்பிச்சுட்டு தான் இருப்பார். அந்த ஆக்சிடெண்ட்டை பார்க்கும்போது நிச்சயமான ஒரு பெயினான ஒரு இதாக தான் இருக்கும். சவுதி சார் ஒரு வகையில் கொஞ்சம் வலியான அந்த டைமிங்கை தவிர அவர் கிட்டத்தட்ட அந்த மாடு ஆக்சிடென்ட் ஆனதும் கார் போய் அடித்து ஒரு அட்டாக் மாதிரி வந்துடுச்சு. அது சக்குன்னு உயிர் போயிடுச்சு. ஒரு வகையில் சாப்பிட்டா போயிடுச்சு. பட் அவருக்கு இருந்திருந்தாருன்னா இன்னொரு 15 வருடம் இருந்திருப்பார். அவ்வளோ ஹெல்த்தியாக இருப்பார். வாக்கிங், நல்ல ஃபுட்டு கண்ட்ரோலு, ஓகே. எந்த பேடு ஹேபிட்டும் கிடையாது. எண்ணி கூட சாப்பிட மாட்டார். பியூர் வெஜ்ஜு, வேறு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. வாக்கிங், எக்ஸசைஸு, நல்ல யோகா, மெடிடேஷன் இப்படியே வாழ்க்கையில் இருந்து வாழ்ந்தவர். இந்த ரூமல் ஜூஸு, கருவேப்பிலை ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டுக்குவார். நல்ல ஹெல்த் கான்சியஸ் உள்ள ஒரு ஓகே. குரு. ஓகே.